Welcome to all. இன்னைக்கு exercise 2.6 start பண்றோம்னா exercise 2.6ல first sum பாருங்க. If z is equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i by z plus 4i is equal to 1. Show that the locus of z is real axis. zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது இந்த கண்டிஷன் படி என்ன செய்யுது, மூவ் ஆகுது. அப்படின்னா அதோட லோக்கஸ், அதாவது அதோட பாத் வந்து ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் ஆக்சிஸ்னா என்ன ஆக்சிஸ்? ஆர்கன் பிளேன்ல ரியல் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to 0. அப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி சிம்பிளை பண்ணா y is equal to 0 ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோட லோக்கஸ் வந்து y ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ், தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சரி ட்ரை பண்ணுவோம். given that z is equal to x plus iy, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் z minus 4i by z plus 4i is equal to 1. பட் டிவைட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறது மாடுலஸ் எடுத்து டிவைட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ தனித்தனி மாடுலஸா போட்டுக்கலாமா? மாடுலஸ் z1 by z2 மாடுலஸ் z1 by மாடுலஸ் z2. ஸோ மாடுலஸ் ஆஃப் z minus 4i டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் z plus 4i பிரிச்சுக்கலாம். is equal to 1. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் z minus 4i is equal to மாடுலஸ் ஆஃப் z plus 4i. இதை கிராஸ் பண்ணிக்கலாம். zக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? x plus iy போட்டுக்கலாம். ஸோ x plus iy minus 4i is equal to மாடுலஸ் x plus iy plus 4i. z இருக்கிற இடத்துல x plus iy, z இருக்கிற இடத்துல x plus iy, zக்கு பதிலாக x plus iy, zக்கு பதிலாக x plus iy போட்டாச்சு. ஒரு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கிறோம். ஸோ x அப்படியே இருக்கட்டும். iy minus 4yல ஒரு i காமன் எடுத்தா y minus 4. இங்கே x அப்படியே இருக்கட்டும் ரியல் பார்ட். iy plus 4i அதுல ஒரு i காமன் எடுத்தா y plus 4. ஸோ ரெண்டு இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சாச்சு. மாடுலஸ் அப்படின்னா ஃபார்முலா இருக்குல்ல, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். So root of x square plus y minus 4d whole square. இங்கே root of x square plus y plus 4d whole square. Root of real part square plus imaginary part square. Square root தேவையில்லை. So taking square on both sides போடுங்க. ரெண்டு சைடு square root போயிடும். So x square plus y minus 4d whole square is equal to x square plus y plus 4d whole square இருக்கும். Same term இருந்துச்சுன்னா cancel பண்ணிக்கலாம். So x square cancel பண்ணிக்கலாம். y minus 4d whole square is equal to y plus 4d whole square. ஏன்னா இந்த x square இங்க வரும்போது minus x square ஆகி cancel ஆயிரும்னா y minus 4d whole square is equal to y plus 4d whole square. இது என்ன ஃபார்முலானா a minus bd whole square. இது என்ன ஃபார்முலானா a plus bd whole square. So a minus bd whole square னா a square, that is y square, minus 2ab minus 2 into y into 4 அப்படின்னா minus 8y plus b square னா 4 square is 16. So y square minus 8y plus 16. మరి இங்க a plus bd whole square, a square னா y square plus 2ab னா 2 into y into 4, that is 8y plus b square na 4 square is 16. இப்போ ரெண்டு சைடு இது கேன்சல் பண்ணிக்கலாம். சேம் டேர்ம் கேன்சல் பண்ணிக்கலாம். y square கேன்சல் பண்ணிக்கலாம். 16 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 8y லெஃப்ட்ல கொண்டு வந்தா minus 8y ஆயிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு minus 8y இருக்கா? ஸோ minus 8y is equal to 0. ஸோ இங்கே இவ்வளோ 8y லெஃப்ட்ல கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்கிறது minus 8y is equal to 8y. இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். 16 கேன்சல், y square கேன்சல். ஸோ minus 8y is equal to 8y இருக்கும். இந்த 8y லெஃப்ட்ல வந்துச்சுன்னா minus 8y. So minus 8y is equal to 0. So minus 16y is equal to 0. So dividing by minus 16 implies y is equal to 0. எப்பவுமே y is equal to 0ங்கிறது equation of x axis. x equal to 0ங்கிறது equation of y axis. So இது equation of x axis. x axis தான் நமக்கு என்ன axis? real axis. அப்போ இது real axis ஓட equation. அப்போ z மூவ் ஆகிற அந்த பாத் இருக்கு இல்லையா, அதாவது லோக்கஸ், அது என்ன ஆக்சிஸா இருக்கும்? ரியல் ஆக்சிஸா இருக்கும். அப்ப z வந்து மூவ் ஆகும். எதுல மூவ் ஆகும்? ரியல் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும், x ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். அப்ப இந்த கண்டிஷன் படி z மூவ் ஆச்சுன்னா z ஓட அந்த மூவ்மெண்ட் வந்து எதுல இருக்கும்? x ஆக்சிஸ்ல இருக்கும். இந்த கண்டிஷன் படி மூவ் ஆச்சுன்னா அந்த z ஓட மூவ்மெண்ட் வந்து அலாங் என்ன ஆக்சிஸ் தான் இருக்கும்? x ஆக்சிஸ், அதாவது ரியல் ஆக்சிஸ் வழியா மூவ் ஆகும். அடுத்து இதே மாதிரி கேட்பாங்கன்னா, if z is equal to x plus iy is a complex number such that imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to 0, show that the locus of z is அப்படி சொல்லிருக்காங்க. z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது மூவ் ஆகுது. இந்த கண்டிஷன் படி மூவ் ஆகுது. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 0 அப்படிங்கிற மாதிரி. இந்த 2z plus 1 by iz plus 1க்கு இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சா ஆன்சர் என்ன வருது? 0 வருது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மூவ் ஆச்சுன்னா, இந்த z மூவ் ஆச்சுன்னா லோகஸ் ஆஃப் z, அந்த z ஓட பார்ட் வந்து இதுன்னு சொல்லணும். இது என்னது அப்படின்னா சர்க்கிள் 2x square plus 2y square வருதா? x ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள நம்பரும் y ஸ்கொயருக்கு முன்னாடி உள்ள நம்பரும் சேமா இருக்கு. x into y ஒரு டேர்ம் வரல. இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல தான் சுத்தும்னு சொல்லணும். இப்போ z மூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னு சொல்லணும்? சர்க்கிள் கிடைக்கும். எந்த கண்டிஷன் படி? இந்த கண்டிஷன் படி. ஸோ முதல்ல இந்த நம்பரை கண்டுபிடிக்கும். எந்த நம்பரை? 2z plus 1 by iz plus 1
எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முலா எழுதிக்கிட்டு அதுல இமேஜினரி பார்ட்டை செய்யணும். அதான மெத்தட். என்ன பாருங்க, given that z is equal to x plus iy, கண்டுபிடிக்க வேண்டியது 2z plus 1 by iz plus 1 கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிச்சு அதோட இமேஜினரி பார்ட்டை 0 வைக்கணும். ஸோ இதை கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? 2 into z க்கு பதிலாக x plus iy போட்டுருவோம், ஒரு plus 1. I into z க்கு பதிலாக x plus iy plus 1. z இருக்கிறதுல x plus iy போட்டாச்சுன்னா இப்போ 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா 2x plus i into 2y ஒரு plus 1. இந்த i உள்ள கொண்டு போனா ix plus i square y plus 1. i உள்ள கொண்டு போனா இங்க ix, இது ஒரு i squared y plus 1. i squared க்கு பதிலாக minus 1 போட்டுக்கலாமா? i squared இருக்கிறதுல minus 1 போட்டுக்கலாம். ஸோ ix இது minus 1 போட்டா minus y plus 1. மேலே உள்ளது அப்படியே இருக்கும். 2x plus i into 2y plus 1. இங்க i squared க்கு minus 1 போட்டா minus y. அப்போ மேலே ரியல் பார்ட் பிரிங்க, 2x plus 1 அப்புறம் i into 2y. மேலே கீழே வந்து ரியல் பார்ட் பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 1 இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. i இல்லாததான் ரியல் பார்ட். என்ன 1 minus i minus y என இது ரியல் பார்ட். ixங்கிறது தனியாக எழுதிக்கோங்க. அப்போ ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியாக எழுதியாச்சு. எதெல்லாம் i இல்லையோ அதை முதல்ல எழுதுங்க, i உள்ளதை அடுத்து எழுதுங்க. அதான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கிறது. இங்க 2x plus 1 அது ரியல் பார்ட், i into 2y தனியாக எழுதியாச்சு. இங்க 1 minus y தனியாக எழுதியாச்சு, ix தனியாக எழுதியாச்சு. அப்போ ஃபிராக்ஷன் வந்துருச்சு. அந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்துச்சுனாலே மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை தி கான்ஜுகேட் தானே. ஃபிராக்ஷன் வந்தாலே நம்ம என்ன செய்வோம்? டினாமினேட்டரோட கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ 2x plus 1 plus i into 2y divided by 1 minus y plus ix இருக்கா? மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 1 minus y minus ix. மேலே கீழையும் கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. கீழே உள்ளதோட கான்ஜுகேட். இது 1 minus y plus ix, மேலே 1 minus y minus ix, கீழே 1 minus y minus ix. மேலையும் கீழையும் கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. கீழே உள்ளது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது அதோட கான்ஜுகேட். ஏன்னா இது 1 minus y plus ix, இது 1 minus y minus ix. இப்போ இது z நினைச்சாங்கன்னா இது z bar. வாட் இஸ் z into z bar படிச்சிருக்கமே, x square plus y square, அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ கீழே உள்ளதை மல்டிப்ளை பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இருக்கும். ரியல் பார்ட் ஸ்கொயர்னா 1 minus y equal square பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா x ஸ்கொயர். ஐஹெச் ஆகக்கூடாது என்னங்க, இது z வச்சுக்கிட்டீங்கன்னா இது z பார். z into z பார்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். x ஸ்கொயர்னா ரியல் பார்ட் ஸ்கொயர், y ஸ்கொயர்னா இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க 1 minus y equal square பிளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்க x ஸ்கொயர். மேலே உள்ளது சாதா மல்டிப்ளிகேஷன். எப்படி? முதல்ல 2x plus 1 எடுத்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் i into 2y எடுத்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2x plus 1 எடுத்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணா 2x plus 1 into 1 minus y. அப்புறம் 2x plus 1 வச்சுட்டு இதை மல்டிப்ளை பண்ணா minus i into x into 2x plus 1. அப்புறம் i into 2y ஓட 1 minus y மல்டிப்ளை பண்ணா plus i into 2y 1 minus y. i into 2y ஓட minus ix மல்டிப்ளை பண்ணுவோம். i into minus i னா minus i squared. ஒரு x இருக்கு, ஒரு 2y இருக்கு, x 2y சேர்த்து எழுதியாச்சு. அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ண என்ன பாருங்க, பிளஸ் i into minus i அப்படின்னா minus i squared. ஒரு 2y ஒரு x, ஸோ x into 2y. இப்போ i ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டுக்கலாமா? i ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டால் என்ன ஆகும்? i ஸ்கொயருக்கு மைனஸ் 1 போட்டிங்கன்னா இது பிளஸ் ஆகி பிளஸ் 2xyன்னு மாறிடும். i ஸ்கொயருக்கு மைனஸ் 1 போடுங்க, முன்னாடியில் மைனஸ் பிளஸ் ஆகி. எப்போதுமே i ஸ்கொயர் என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணும். ஸோ மைனஸ் 2xyன்னு இருக்கு, அது பிளஸ் 2xy மாறிடும். மீதி உள்ளதெல்லாம் அப்படி எழுதிக்கிற வேண்டியதான். 2x plus 1 1 minus y minus i into x into 2x plus 1 plus i into 2y into 1 minus y plus 2xy. i ஸ்கொயருக்கு மைனஸ் 1 போட்டேன், ஸோ பிளஸ் தான் மாறிடுச்சு, பிளஸ் 2xy. ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா இப்போ அடுத்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கும். ரியல் பார்ட்னா என்னது? i இல்லாததான் தனியாக எழுதுங்க. 2x plus 1 1 minus y plus 2xy, இது i இல்லாது. அப்புறம் மீதி உள்ள டேர்ம்ல i காமன் எடுத்துங்க. i காமன் எடுத்தா இங்க ஒரு 2y 1 minus y இருக்கா, போட்டாச்சு. இங்க ஒரு i காமன் எடுத்தா minus x 2x plus 1 இந்த இருக்கு. இப்போ 2y 1 minus y minus x 2x plus 1 i காமன் எடுத்து போட்டாச்சு. கீழே வழக்கம் போல 1 minus y equal square plus x square மாத்தி கூட எழுதிக்கலாம். x square plus 1 minus y equal square. நான் a plus b b plus a சேம் தானங்க, ஸோ பிளஸ் தானே, ஸோ டேர்ம்ஸை மாத்தி போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க, 2z plus 1 by iz plus 1 கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. therefore 2z plus 1 by iz plus 1 is equal to எப்படி எழுதணும்? இது ரியல் பார்ட். இந்த கீழே உள்ள டேர்ம் வந்து ரியல் பார்ட் கிளையும் வரும், இமேஜினரி பார்ட் கிளையும் வரும். முதல்ல ரியல் பார்ட் எழுதுங்க. 2x plus 1 into 1 minus y plus 2xy divided by x squared plus 1 minus y the whole square. இது ரியல் பார்ட்.
imaginary part plus I into 2y 1 minus y minus x into 2x plus 1 divided by x square plus 1 minus y whole square. அப்போ ரியல் பார்ட் கீழேயும் இந்த கீழே உள்ள டேர்ம் எழுதணும், இமேஜினரி பார்ட் கீழேயும் எழுதணும். இதுதான் என்ன நம்பர் 2z plus 1 by iz plus 1. ஒன்றும் பண்ணலங்க, 2z plus 1 by iz plus 1 கண்டுபிடிச்சிருக்கோம். z பதிலாக என்ன போட்டு x plus iy போட்டோம், கீழும் z பதிலாக x plus iy போட்டு i உள்ள கொண்டு போனோம். அப்புறம் மேலே இங்கே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் செப்பரேட் பண்ணிட்டு கீழே உள்ளதோட கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே உள்ளது கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது கீழே என்ன ஃபார்முலா வந்துடும், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். மேலே வழக்கமான மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சோட நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம், ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1 போடுவோமா, ஸோ -1 போட்டு அதுலேயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை பிரித்து டினாமினேட்டர் ரியல் பார்ட்டை கீழே எழுதி இமேஜினரி பார்ட்டை கீழே எழுதி கரெக்டாக எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இது ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்ட்டு இது இமேஜினரி பார்ட். எப்பவுமே ஐக்கு பக்கத்தில் உள்ளதான் இமேஜினரி பார்ட். ஸோ இந்த 2z plus 1 by iz plus 1 ரியல் பார்ட் பிளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட்னு பிரிச்சாச்சு. சரி, கிவன் கண்டிஷன் என்ன பார்த்தீங்களா, z வந்து எந்த கண்டிஷன் படி மூவ் ஆகுது, இந்த கண்டிஷன் படி தான் மூவ் ஆகுது. இமேஜினரி பார்ட்டா 2z plus 1 by iz plus 1 வந்து 0, இந்த கண்டிஷன் படி தான் மூவ் ஆகுதுன்னு. இந்த கண்டிஷன் என்ன சொல்லுது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டா 0ன்னு வைக்கணும்னு சொல்லுது. அப்படிதானங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1 0. இப்போ இந்த 2z plus 1 by iz plus 1க்கு எது இமேஜினரி பார்ட், இதான இமேஜினரி பார்ட். அப்ப இதை நம்ம 0ன்னு வைக்கணும். இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து இமேஜினரி பார்ட்டா 0ன்னு வைக்க சொல்லுது. அப்ப இதான் இமேஜினரி பார்ட். ஸோ இதை 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2y into 1 minus y minus x into 2x plus 1 divided by x squared plus 1 minus y whole squared is equal to 0. இமேஜினரி பார்ட்டா 0ன்னு வச்சாச்சு. 0 தானே இருக்கு. ஸோ இதை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 0 ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வச்சு கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணா 2y into 1 minus y minus x into 2x plus 1 is equal to 0. எப்போதுமே வந்து ஒரு ஃபிராக்ஷன் எப்போ 0வா இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டர் 0வாக இருக்கணும். ஒரு ஃபிராக்ஷன் எப்போ இன்ஃபினிட்டி ஆகும், டினாமினேட்டர் 0 ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 0வை எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0. ஒரு ஃபிராக்ஷன் 0 ஆகுதுன்னா நியூமரேட்டர் 0ன்னு அர்த்தம். அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிராக்ஷன் இன்ஃபினிட்டி ஆகுதுன்னா டினாமினேட்டர் 0ன்னு அர்த்தம். எனி நான் ஜீரோ நம்பர் பை 0 தான் இன்ஃபினிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபிராக்ஷன், இது 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே உள்ளதுதான் கண்டிப்பா என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். இப்போ 2y into 1 minus y minus x into 2x plus 1 தான் 0வா இருக்கணும். இது ஒரு ஐடியா. இல்ல நீங்க வழக்கமா பண்ண மாதிரி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 into x squared plus 1 minus y equals square வரும். அது 0 தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஃபிராக்ஷன் 0னா நியூமரேட்டர் 0 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2y into 1 minus y minus x into 2x plus 1 0. 2y உள்ள கொண்டு போனா 2y minus 2y squared. minus x உள்ள கொண்டு போனா minus 2x squared minus x is equal to 0. அரேஞ்ச் பண்ணுவோம். minus 2x squared minus 2y squared minus x ஒரு plus 2y is equal to 0. Multiplying by minus 1 போட்டீங்கன்னா 2x squared plus 2y squared plus x minus 2y is equal to 0. இதான ப்ரூஃப் பண்ணணும். What is locus of z? 2x squared plus 2y squared plus x minus 2y is equal to 0. இதான் locus of z னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. So which is a circle. இது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இது சர்க்கிள்னு எழுதுறது நம்ம இஷ்டம் தானுங்க, பட் இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி காமிச்சா அப்ப இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து மூவ் ஆகுது. சரிங்களா, மாறிக்கிட்டே இருக்கு. இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கண்டிஷன் படி மூவ் ஆகுது, இந்த கண்டிஷன் படி மூவ் ஆகுது. இமேஜினரி பார்ட் ஆஃப் 2z plus 1 by iz plus 1ங்கிற கண்டிஷன் படி மூவ் ஆகுது. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மூவ் ஆனா அது மூவ் ஆகிற பாத், அதோட லோக்கஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சம்ல ரியல் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும்னு சொன்னோம், இப்போ இந்த சர்க்கிள்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றோம்.